நிறைய பேர் சஷ்டின்னா பட்னி கிடக்கிறது, காத்தாலேருந்து சாப்பிடாம இருக்கிறது, ராத்திரி குளிச்சுட்டு 2 வாழைப்பழம், ஒரு பால் குடிக்கிறது, அதெல்லாம் எந்த இதிகாசனங்கள்லையும், எந்த புராணங்கள்லையும், எந்த ரூக் யஜுர் சாம அதர்வன வேதங்கள்லையும் உங்களை சுத்த பட்னி கிடக்கணும்னு சொல்லவே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி சுமங்கலிகள் பட்னியே இருக்கக்கூடாது. ஏன்னா சுமங்கலிகள் கழுத்துல தாலி போட்டுட்டு இருக்காங்க, அதுவே ஒரு மகாலட்சுமி. வயத்துல கர்ப்பப்பை இருக்கு, அது ஒரு லட்சுமி. அதனால பெண்கள் சுமங்கலிகள் விரதமே இருக்கக்கூடாது. இது மகா பெரியவா சொல்லியிருக்கா. சுத்த பட்னி இருக்கக்கூடாது. எந்த பகவானுமே உங்களை சுத்த பட்னி இருக்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், சஷ்டினா காத்தால ஏந்துட்டு வீடு வாசலை பெருக்கி கூட்டி கோலம் போட்டுட்டு, ஒரு சஷ்டி கவசம் போட்டுட்டு, கந்தர் அனுபூதி போட்டுட்டு, ஏதாவது முருகனை பற்றிய ஸ்லோகங்களை சொல்லிட்டு, ஒரு விளக்கை ஏற்றிட்டு, முருகருக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு பாயசமோ இல்லை பஞ்சாமிரதமோ வச்சு நேவேத்தியத்தை பண்ணிட்டு, உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு ஏதாவது பன்னீரோ பாலோ அபிஷேகமோ விபூதியோ என்ன உண்டோ வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடலாம்.